நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகள்ல புலிகளுக்கு எதிராக திரண்ட மனித உரிமைவாதிகள் என்ற பெயர்ல பல செய்திகளை நாங்கள் பார்ப்பதாக கிடைக்கின்றது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தேவை கட்டாயத்தில் இருக்கிறோம். இலங்கையில் தமிழர்களை நடைமுறை அரசு எனப்படுகின்ற டி ஃபெக்டோ ஸ்டேட் இந்த காலத்துல விடுதலை புலிகள் தங்களுடைய படையணிகள்ல சிறார்களை இணைப்பதாக மேற்குலக ஊடகங்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் மனித உரிமைவாதிகள் என்ற பெயர்ல ஒப்பாரி வைத்த முகங்களின் மறுபக்கம் இப்போது அதிர்ச்சிகரமாக வெளிவந்திருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அதுவும் சும்மா அதிர்தல்ல என்ற பாணியில தான் அமெரிக்காவையும் உலகத்தையும் ஒழுக்குகின்ற ஜெப்ரி ஸ்டீபன் என அடையாளப்படுத்தப்படும் பாலியல் கொடூரரின் சாம்ராஜ்யத்துடன் தொடர்புபட்ட விடயங்களில் இவர்கள் அம்பலப்படுத்துகின்றார்களாம். உலக பரபரப்பை தற்போது பரபரப்பாக்குகின்ற இந்த பாலியல் குற்றவாளி ஸ்டீபன் 2019 தனது சிறை அறையில மர்மமான முறையில தவறாக முடிவெடுத்து உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் அவர் குறித்த பல்லாயிரக்கணக்கான ஆவணங்களில் தற்போது அமெரிக்க நீதித்துறை வெளிப்படுத்தி வருகின்றது. இந்த பகிரங்கப்படுத்துதல் அமெரிக்க உள்ளூர் அரங்கிலும் உலக அரங்கிலும் இந்த புற்றுக்குள் இந்த பாம்பா என்ற வகையில தான் அதிர்ச்சிகரமாக பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இப்போது முதன்முறையாக ஜெப்ரி ஸ்டீபனுடன் தொடர்பு கொண்ட ஈழத்தமிழ் முகப்பாம்புகளும் ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்துல தமிழர்களின் ஆயுதவாதி அரசியல் உரிமை போராட்டத்தை ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் என்ற அடையாளத்துக்குள்ள இருந்தபடி கருடா சௌக்கியமா என்ற அந்த பாணியில மிக மோசமான கொச்சைப்படுத்திய ஹோல் சகோதரர்கள் ஸ்டீபன் கோவைகளுக்குள் இருப்பதை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஆவணங்கள்ல புலப்படுத்தப்படுகிறது என்ற விடயம் வந்திருக்கிறது. ஒரு காலத்துல UTHRJ என்ற குறியீட்டை கொண்ட யூனிவர்சிட்டி டீச்சர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்ற மனித உரிமைகளுக்கான ஜாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தை நடாத்தி இலங்கையில் இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த அந்த பாராபட்சமற்ற ஆவணப்படுத்தலை செய்வதாக குறிப்பிட்ட முகங்கள் இப்போது ஸ்டீபன் கோப்புகளுக்குள் வந்துள்ள நிலையில இந்த பரபரப்பு விடயங்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றன. உண்மையிலேயே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விடயம் சரியா தவறா என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இப்படியான ஒரு விடயம் வந்திருக்கின்றது, பல அதிர்ச்சிகரங்களை உண்டு பண்ணியிருக்கின்றது. பல பேர் இதுல சிக்குவார்கள். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது தொடர்பிலான பல கேள்விகளை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுவாறு இருக்க இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் மீதான தடை சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு 1991ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்திருந்தது. அந்த பின்னர் தான் இந்த தடை இந்தியாவினால் அவ்வப்போது நீடித்து வருகிறது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு பின்னர் ஒவ்வொரு 5 வருடங்களும் தடையானது நீடிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது. இந்த உத்தரவை தீர்ப்பாயம் பின்னர் உறுதி செய்திருந்தது. தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து வைகோ 2023 சென்னை உயர் நீதிமன்றத்தின் அணியில் மேன்முறையீடு ஒன்று செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சமந்த மற்றும் நீதிபதி மும்கேனி சுகீர் குமார் ஆகியோர் அடங்கிய குழு முன்னிலையில நேற்று தினம் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணையின் போது மத்திய அரசு தரப்புல முன்னிலையான சட்டத்தண்டனை வழக்கு ஒத்திவைக்க சொல்லியிருக்கிறார். அதன்படி கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குழு விசாரணை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயம் சார்ந்த பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் இது சரியா பிழையா என்பதை தாண்டி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடுதலை புலிகள் மீதாக தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லி பல இடங்கள்ல சொல்லப்படுது. ஸ்ரீலங்காவிலும் தான் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டது, அதை பற்றி கதைக்க கூடாது என்ற ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் யார் என்று கேள்வி இருக்கிறது. என்னத்துக்காக பாடுபட்டவர்கள், யாருக்காக பாடுபட்டார்கள், இவர்களுடைய அந்த கொள்கை என்ன, இவர்கள் தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்த்தார்கள். பல இடங்கள்ல ஒரு அநீதி இடம்பெறுகின்ற பொழுது சிங்கள மக்களாலும் சொல்லப்படுகின்றவருடைய தேசிய தலைவர் இறந்திருந்தார், இல்லாட்டி அவர்கள் இறந்திருந்தால் இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்காங்க. அது அவர்கள் கொடுத்த தண்டனைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதற்கு பயப்படுவார்கள். ஆகவே இந்த விடயங்கள் ஒன்றுமே நடந்ததில்லை என்ற பலனங்களை சொல்லியிருப்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே. ஆகவே
நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தடை செய்யப்பட்ட அமைப்பாக முத்திரை குத்துகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த போர்க்களத்துல நின்று எத்தனை பேர் தங்களுடைய உயிர்களை மாய்த்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுக்கான உரிமைகளையும் கோரிக்கைகளையும் அபிலாசைகளையும் அதே போன்று எங்களுடைய தேசத்தை நாங்கள் வளமாக்க வேண்டும் என்று போராடியது என்கின்ற விடயத்தை என்றைக்குமே மறந்துவிட முடியாது என்றதை சொல்லுகிற பொழுது நாங்கள் பிப்ரவரி மாதம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 16ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் எவ்வகையான தீர்ப்பை வழங்கப் போகின்றது, தொடர்ச்சியாகவே தடை செய்யப்பட்ட அமைப்பாக வைத்திருக்க போகின்றதா, இல்லாத ஏதாவது மாற்றங்கள் வரப்போகுதா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.